வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களரி. இன்றைக்கி நம்ம எந்த லொக்கேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இந்த பட்ஜெட்லேயும் சரி இந்த கண்டிஷனும் யாராலையும் கொடுக்க முடியாது. அது மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டியை தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஸோ இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நான் ஏன் அடிக்கடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் ப்ராப்பர்ட்டிஸை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் தேடிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலில் போஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்காக மட்டும் தான் சொல்கிறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. நீங்கள் தேடிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் ஆகும். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்க, இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே மேடவாக்கம் தெரியும். மேடவாக்கம் பக்கத்தில் தான் நம்மளுக்கு வேங்கியவாசல் இருக்குங்க. ஸோ வேங்கியவாசலில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு லொக்கேட்டாக இருக்குது. வேங்கியவாசலில் இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வேங்கியவாசல் டு மாடம்பாக்கம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோதி நகர் ஜங்ஷன் எல்லாருமே தெரியும். ஸோ சில பேருக்கு இந்த ஜோதி நகர் ஜங்ஷன் எங்கே இருக்குன்னு தெரியாது. சரிங்களா, எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வேங்கியவாசல் பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸ்லேருந்து டுவர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மேடவாக்கம் டு மாம்பாக்கம் போகிற ரூட் கனெக்டிவிட்டி ஒரு ரூட் இருக்குது. ஸோ அந்த வழியாக நம்ம அது பஸ் போகிற ரோடு தான். ஸோ அந்த ரோட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஜோதி நகர் ஜங்ஷன் சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேமஸான ஏரியா அது ஜோதி நகர்ன்றது. எக்ஸாக்டாக அங்கேருந்து டுவர்ட்ஸ் மாடம்பாக்கம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த ஜங்ஷனில் இருந்து ஒரு 500 மீட்டர் வெறும் நீங்கள் நடந்து வர தூரத்தில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. நம்ம சைட் இருக்க லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாமே லைவாக காட்டுறேன் பாருங்க. எல்லாமே 30 ஃபீட் ரோடு தான். ஸோ ஃபுல்லாகவே உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் தான். ரொம்ப அமைதியான ஏரியா. சரிங்களா, ஸோ எந்த ஒரு நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அது மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தா 7 இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டிங்க. மொத்தம் 3 பிளாக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிளாக் வரும், ஏ பிளாக்கு, பி பிளாக், சி பிளாக்னு சொல்லிட்டு மொத்தம் நம்மளுக்கு 3 பிளாக் இருக்குது. சரிங்களா, நம்மளோட பிளாக் பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் இருக்க பிளாக்ல தான், பி பிளாக்ல தான் நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட்டில் தான் நான் எடுத்து வந்திருக்கேன். இந்த ப்ராப்பர்ட்டியோட பட்ஜெட் ஆல்ரெடி நீங்கள் டம்ப்ளைன்லேயே பார்த்துருப்பீங்க, 36,50,000 தாங்க. ஸோ யூடிஎஸும் உங்களுக்கு நல்ல ஹை வேல்யூ யூடிஎஸ் தான் இருக்குது. பில்டப்பும் நல்ல ஒரு பெரிய பில்டப், 2 BHK நல்ல கண்டிஷன் இருக்குது. ஆல்ரெடி நான் ப்ராப்பர்ட்டி உள்ள போய் பார்த்துட்டு வந்துட்டேன். வித் நம்மளுக்கு கவர்டு கார் பார்க்கிங்கும் இருக்குங்க. இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே மதுரையில் எல்லாமே பார்த்துடலாங்க. அது மாதிரி இன்னொரு விஷயம், எவ்வளோ மழை பெஞ்சாலும் இந்த ஏரியாவில் உங்களுக்கு தண்ணி, இந்த ஃப்ளட் அது மாதிரிலாம் வராது. இவங்க கொஞ்சம் எமர்ஜென்சியாக வேறு ஒரு ஏரியாவுக்கு மூவ் ஆகுறாங்க. ஸோ அதனால் மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டியை சேல்ஸ் பண்ணிடுறாங்க. அப்படியே வாங்க, உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே நம்மளோட கார் பார்க்கிங் தான் வரும். இந்த கார் கிரே கலர் கார் நிற்கிது பார்த்தீங்களா, இது நம்மளோட கார், நம்ம வீட்டோட கார் தான், அவங்க ஓனரோட கார் தான். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம கார் பார்க்கிங் தான் வரும். அது மாதிரி செப்டி டேங்க், சம்ப் எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. இந்த வேங்கியவாசலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாம்பரம் மாநகராட்சியோட ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு ஊராட்சியில் இருக்குது. இன்னொரு 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாநகராட்சி, தாம்பரம் மாநகராட்சியோட ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு அந்த ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி, மெட்ரோ வாட்டர் எல்லாமே நம்மளுக்கு வந்துடுங்க. அப்படியே வாங்க. அது மாதிரி இந்த லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன்னா பக்கத்தில் உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் பண்ண லேண்ட் நிறைய இருக்குது. ஸோ பக்கத்துலேயே உங்களுக்கு அந்த வாட்டர் கம்பெனிலாம் இருக்குது. அதனால உங்களுக்கு இந்த கிரவுண்ட் வாட்டர் நல்லாவே இருக்குங்க. எப்பவுமே மேலே பாருங்கள், நம்மளுக்கு CCTV கேமரா இருக்குங்க. நம்ம சைட்டை சுற்றி பார்த்தா உங்களுக்கு CCTV கேமரா எல்லாமே இருக்குது. நம்மளோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் அமைஞ்சிருக்கு. சரிங்களா, டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்கும் பார்த்தீங்கன்னா 6 வீடு நம்மளுக்கு இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற பிளாக்ல பார்த்தீங்கன்னா 6 வீடு இருக்குது. ஸோ ஏ பிளாக்ல 6 வீடு, பி பிளாக்ல 6 வீடு, சி பிளாக்ல நம்மளுக்கு 6 வீடு இருக்குங்க. அப்படியே வாங்க. அது மாதிரி இன்னொரு விஷயம், லிஃப்ட் கிடையாது. ஆனால் நம்மளோட ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் நம்மளுக்கு இருக்குது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துருங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி ஒரு வீடு இருக்குது. அப்படியே வாங்க. சவுத் ஃபேசிங் பார்த்த மாதிரி ஒரு வீடு இருக்குது. ஒரு ஃப்ளோருக்கு உங்களுக்கு 2 யூனிட் தான் வரும். ஸோ 3 யூனிட் அது மாதிரிலாம் இல்லை, 2 யூனிட் தான். இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 834 உங்களுக்கு பில்டப் ஏரியா வருங்க. யூடிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 472, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 50% உங்களுக்கு யூடிஎஸ் மட்டுமே கிடைச்சிரும். ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல கண்டிஷன் இருக்குது. இப்போ நம்ம உள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க. வெளியிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பல் ஸ்டாண்ட் வச்சு கொடுத்துருக்காங்க. நம்மளோட ப்ராப்பர்ட்டி சவுத் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குங்க. சரிங்களா, ஃப்ரண்ட்டே நம்மளுக்கு ஒரு சேஃப்டி கேட் வந்துடும். மெயின் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்குட் ஃபினிஷிங் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டி இவங்க பர்ச்சேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ் ஆகுது. ஆனால் இவங்க இந்த வீட்டுக்கு குடி வந்தது பார்த்தீங்கன்னா வெறும் 3 வருஷம் தாங்க. அப்படியே வாங்க. உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நல்ல ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த பட்ஜெட்டுக்கு இந்த யூடிஎஸில் இந்த கண்டிஷனில் நீங்கள் எங்கே போய் ப்ராப்பர்ட்டி தேடினாலும் கண்டிப்பாக கிடைக்காது. நம்ம சேனலில் மட்டும் தான் கிடைக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கன்னு சொல்கிறேன், இது மாதிரி ப்ராப்பர்ட்டிலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணுறீங்க. சரிங்களா, இதுக்கப்புறம் நம்ம இது மாதிரி லோ பட்ஜெட்டில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். அப்படியே உள்ள வாங்க. உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஹால் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஷோபா போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நம்மளுக்கு 2 ஷோபா வந்துருங்க. ஸோ நான் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன பாப்பா இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கிரையான்ஸில் ஃபுல்லாக கிறுக்கிருப்பாங்க.
ஆனால் இவங்க இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. இன்னும் பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அப்படியே வாங்க, இங்கே சோஃபா இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளுக்கு டிவி யூனிட் இருக்குது. வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ செட்டப் வந்துடும். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ செட்டப் வந்துடுங்க. இது வந்து நம்மளுக்கு இபி ட்ரிப்பர் பாயிண்ட் எல்லாமே வந்துடும். எல்லாமே நம்மளுக்கு 3 ஃபேஸ் இபி தான். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க, நான் அதை காட்ட மறந்துட்டேன், வாங்களேன். நம்ம வீட்டு வெளியிலேயே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க சிசிடிவி கேமரா இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஒன்லி தான் யூஸ் பண்ண முடியும். அது மாதிரி கார் பார்க்கிங்லேயும் நம்மளுக்கு ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க. என்ட்ராய் நம்ம உள்ளே வந்தோம். இது நம்மளுக்கு ஹாலு, இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்டாக்குள்ள நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே வாங்க. உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா 10x10 சைஸில் ஒரு பெட்ரூம் இருக்குது. ஒரு குயின் சைஸ் நம்மளுக்கு காட் போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பீரோ நம்மளுக்கு இருக்குது. ஒரு ஏசி பாயிண்ட் வந்துடும். வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ வந்துடும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கபோர்ட்ஸ் எல்லாமே வால்குள்ளேயே இருக்கிறதுனால இந்த பெட்ரூம் சைஸும் உங்களுக்கு அப்படியே கிடைச்சிருவாங்க. இன்னும் நீங்கள் இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணீங்கன்னா பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பராகவே இருக்கும். இவங்க பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க. பெயிண்டிங் ஒர்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே ப்ராப்பர்ட்டி கிடைக்காது. அது மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க இது. அப்படியே உள்ளே வாங்க. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெஸ்ட் ரூமும் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக தான் இருக்குது. அது மாதிரி உள்ளே வாங்களேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் நம்மளுக்கு கிளாஸ் செட் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூமும் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக தாங்க இருக்குது. அந்த ரொம்ப கரை அது மாதிரிலாம் நம்மளுக்கு கிடையாது. டைல்ஸும் பார்த்தீங்கன்னா நியூ மாடல் டைல்ஸ் தான் நம்மளுக்கு. மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிவிசியில் நம்மளுக்கு லேஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் சரிங்களா. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு வாஷ் பேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பேரியார் பிராண்டில் இங்கே ஒரு வாஷ் பேஷன் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூம்ங்க. ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் அந்த பெட்ரூமில் பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா காமன் ரெஸ்ட் ரூம் வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தியன் கிளாஸ் செட் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட் எல்லாமே வந்துடும். வாட்டர் ஹீட்டர் பாயிண்ட்லாம் நம்மளுக்கு இருக்கு. இது டைனிங் ஹாலுங்க. ஸோ டைனிங் ஹாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் நீங்கள் உட்காந்து டைனிங் பண்ணலாம். அவ்வளோ பேர் டைனிங் ஹாலாகவே நம்மளுக்கு இருக்கு. இங்கே பாருங்க, டைனிங் ஹால்லேயே நல்ல ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் நம்மளுக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய ஃப்ரிட்ஜாக இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா டைனிங் ஹால் பக்கத்தில் நம்மளுக்கு கிச்சன் வருங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்த் ஈஸ்ட் பார்த்தா மாதிரி நம்மளுக்கு கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் பார்த்தா மாதிரி நீங்கள் சமைக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி 100% உங்களுக்கு வாஷ் கம்ப்ளீட்டும் பண்ணியிருக்காங்க. இன்னும் நீங்கள் மாடுலர் கிச்சன்லாம் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ நம்மளுக்கு வந்துடும். இந்த சைடு நம்மளுக்கு லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வாங்க. இது நம்மளுக்கு ஒரு சர்வீஸ் ஏரியா, ஒரு பால்கனி டைப்பில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நல்ல ஒரு பெரிய வாஷிங் மிஷின் தான் வச்சுருக்காங்க. வாஷிங் மிஷின் வச்சு நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. சேஃப்டி கிரில் கேட் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு வாஷிங் மிஷின் ஏரியா, சர்வீஸ் ஏரியா மாதிரி நம்மளுக்கு வந்துடும். அப்படியே வந்தீங்கன்னா இந்த காமன் ரெஸ்ட் ரூம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் வருங்க. அப்படியே உள்ளே போயிடலாங்க. இது நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 10x11 கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரோட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்குது. இங்கே வாருங்களேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேஃப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பிவிசியில் நம்மளுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயே ஒரு ஏசி பாயிண்ட் நம்மளுக்கு வந்துருவாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷனுக்காக ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி ஒரு விண்டோ இருக்குது. சைடில் நம்மளுக்கு ஒரு விண்டோ இருக்குங்க. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீட்டில் நம்மளுக்கு 2 பால்கனி, இன்னொரு பால்கனி நம்ம அந்த வாஷிங் மிஷின்லாம் வச்சுருந்தாங்க பார்த்தீங்கன்னா அது பார்த்தோம். இது நம்மளுக்கு ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி ஒரு பால்கனி இருக்குங்க. இங்கே வாங்களேன். ரோடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ஃபீட் ரோடு. இங்கே பாருங்கள், கீழே பார்த்தீங்கன்னா அந்த பில்லு மாதிரி உங்களுக்கு அந்த கவர் எல்லாமே அந்த மேட் எல்லாமே போட்டிருக்காங்க. ஃபுல்லாக உங்களுக்கு செடிகள்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், துளசி செடி இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்பருத்தி எல்லாமே இருக்குங்க. ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இந்த பால்கனி இருக்குது. சரிங்க, இந்த வீடு உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே சுற்றி காட்டிட்டேன். இன்னொரு வாட்டி உங்களுக்கு சுற்றி காட்டிடுறேன். இது நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் சரிங்களா. அப்படியே வந்தீங்கன்னா இது பக்கத்துலேயே நம்மளுக்கு காமன் ரெஸ்ட் ரூம், இது நம்மளுக்கு டைனிங் ஏரியா, அது பக்கத்தில் நம்மளுக்கு ஒரு சர்வீஸ் ஏரியா, கிச்சன் வந்துடும். இது நம்மளுக்கு ஹால்லேயே பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வருங்க. இது ஃபுல்லாக பார்த்துறீங்களா? வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீட்டுக்கு ஓனரோட ஆஸ்கிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 36,50,000 36,50,000 தான் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. நீங்கள் லோன் போகிற மாதிரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 85% இருக்கும். எல்லா மேஜர் பேங்க்லையும் நாங்களே உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணித்தரோம். இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 834 பில்டப் ஏரியா, 2 பெட்ரூம் 2 பால்கனிஸ், ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரே நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்கு சரிங்களா. யூடிஎஸை பொறுத்த வரைக்கும் 472 472 உங்களுக்கு யூடிஎஸ் மட்டுமே வந்துருவாங்க. வித் கவர்டு கார் பார்க்கிங் கூட நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. ப்ராப்பர்ட்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. பெயிண்டிங் ஒர்க் உங்களுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெயிண்டிங் ஒர்க் உங்களுக்கு ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்க, இது மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். மறக்காமல் இப்போயே போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.